ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்றைக்கு தோற்ற மாற்ற விழாவை நமக்கு கொடுத்து நம்மை சிந்திக்க அழைக்கிறார். ஆண்டவருடைய தோற்றம் மாற்றமடைந்தது, அதுதான் இந்த விழாவினுடைய ஒரு அடையாளம். இந்த மாற்றத்தை சீடர்கள் கண்டார்கள். இந்த மாற்றம் ஏன் இந்த இடத்தில் நிகழ்ந்தது, இதையெல்லாம் சிந்திக்கவும், இந்த மாற்றத்திற்கும் நமக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா, செய்தியை கடவுள் நமக்கு ஏதாவது சொல்லுகிறாரா என்பதை சிந்திக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், பிறந்து விட்டோம். இந்த பிறப்பு நிலை என்பது சற்று ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய பிறப்பு நிலை. ஏதோ பிறந்துட்டோம், நம்ம வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிற அந்த மனநிலையை விட்டுட்டு ஆண்டவருக்குள் ஒரு புதிய பிறப்பாக மாற வேண்டும் என்கிற ஒரு உணர்வை நாம் பெற அழைக்கப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் இந்த சீசனில் மாலை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி தானே? எங்ககிட்ட வந்து மாலை போடுங்க மாலை போடுங்கன்றாங்க. நான் ஒரு தடவை கூட மாலை போட்டது கிடையாது யாருக்கும். ஆனால் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மாலை போட்டவங்க மட்டும் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். மாலை போடாதவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். இப்போ யார் மோட்சத்துக்கு போவாங்க, மாலை போட்டவங்களா மாலை போடாதவங்களா? அது எப்படிமா எல்லாருமே போக முடியும்? அப்புறம் மாலை போட்டவங்களாம் சும்மாவா? எவ்வளோ கஷ்டப்பட்டு 10 ரூபாய்க்கு செவமாலையை வாங்கி மாட்டிக்கிட்டு நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இது ஒரு சீசன். இப்போ எல்லோரும் மாலை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ மாலை போடுறதுனால நமக்கு ஏதாவது பெரிய பெனிஃபிட் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு பருத்தியாக முயற்சி. இதை செய்துட்டால் போதுமா? இல்லை. எதை செய்யணுமோ அதை செய்யாமல் இதை செய்தால் இது வேஸ்ட்டு. அப்படி தான். எதை செய்யணுமோ அதை செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்ய தேவையில்லாததை செய்து கொண்டிருந்தால் அந்த செய்ய தேவையில்லாதது வேஸ்ட்டாக போயிடும். இப்போ வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நிறைய காய்கறியை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் அடுக்கலாம். உங்கள் வீட்டுக்காரரு பையா இது வாங்கிட்டு வந்துட்டார், என்னது காய்கறியை வாங்கிட்டு வந்துட்டார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃப்ரிட்ஜ் இருந்தால் உள்ளே வச்சிடலாம், ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா ஏயா இப்படி ஏயா மண்டை லூஸாக போய் அலையிற, இவ்வளோ காயும் வாங்கிட்டு வந்து எப்படி ஆக்கி திங்கிறது? 2 பேர் 3 பேர் இருக்கிற வீட்டில் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஒரு செயலை நீங்கள் செய்வது சரியானதாக தோன்றினால் கூட அது மற்ற காரியத்தோடு இணைந்து போகலைன்னா, செய்யக்கூடிய காரியம் நல்ல காரியமாக இருந்தாலும் அது கேவலத்துக்கு உட்படுத்தப்படும். அதே போல தான் இன்றைக்கி நம்மளை சுற்றி நிறைய பக்தி முயற்சிகள் நிறைய கிடக்குது. அன்னை மரியாளை வச்சு ஒரு பக்தி முயற்சி, அந்தோனியாரை வச்சு ஒரு பெரிய பக்தி முயற்சி, செபஸ்தியார், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலான்னு வச்சுக்கோங்களேன். அது முற்றிலும் தவறா? இல்லை, தவறு இல்லை, செய்யலாம். ஆனால் செய்கிறவர்கள் எதை சோதித்து பார்க்கணும்? நான் உண்மையான ஒரு மாற்றத்திற்கு என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னா, அழைச்சிட்டு போகிறேன்னா, அந்த உண்மையான மாற்றத்தை விரும்புகிறேனா? இப்போ இது எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த கடைகளில் போய் பார்த்தீங்கன்னாக்க பிள்ளைங்க விளையாடுறதுக்குன்னு ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் பிளாஸ்டிக்கில் வச்சுருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே பிளாஸ்டிக்கில் அழகு ஜாமான் வச்சுருக்குறாங்க. அழகு பொருட்களில் டேபிள் மேலே ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பழங்களை வந்து அவங்க ஒரு கூடையில் அடுக்கி வச்சுருக்காங்க. அது எல்லாமே பிளாஸ்டிக். அங்கே குழந்தை ஒன்று நின்று அது என்ன செய்யுது, அதை போய் பார்த்துட்டு அது ஏதோ பழம்னு நினச்சிக்கிட்டு எடுத்து கடிக்குது. இப்போ இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை. நம்ம பெரியவர்களாக ஆகியிருந்தால் கூட அந்த குழந்தையை போல தான் எது தேவையற்றதோ அதை போய் நம்ம என்ன செய்து கொண்டே இருப்போம். அதனால் நமக்கு நிறைவடைய முடியுமா? அந்த குழந்தைக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா அந்த பிளாஸ்டிக்கு பழத்தை போய் கடிக்கிறதுல? இன்றைக்கி கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், இலக்கு நோக்கி பயணிக்கணும். இதுதான் நம்மளுடைய தோற்ற மாற்றத்திற்கான ஒரு அடையாளம். ஆண்டவர் வந்து மலை மேலே ஏறுறாரு தன்னுடைய சீடர்களோட. எத்தனை பேரை கூட்டிகிட்டு போனார்? பேதுருவையும் யோவான்
யாக்கோபு 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போனார். அவருக்கு இது நடக்க போகுதுன்னு தெரியும் தானே, அப்போ எல்லாரையும் கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே, ஏன் 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறார்? அதே மாதிரி தான் மோட்சத்துக்கு எல்லாரும் போகணுன்னு ஆசை இருக்கலாம், ஆனால் எல்லாரும் போக முடியாது. அப்போ போக முடிஞ்சவங்க யார் போவாங்க? நல்லா செக்கச்சவேர்னு இருக்கிறவங்கெல்லாம் போவாங்களா? பட்டு புடவை கட்டின போவாங்களா? வேட்டி சட்டை போட்டவங்க போவாங்களா? பேண்ட்டு சட்டை போட்டவங்க போவாங்களா? கேள்வி வருதில்லை, யார் போவாங்க மோட்சத்துக்கு? அப்போ யார் போவாங்க? நம்ம மொத்தத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுவோம், நல்லவங்க போவாங்க. இப்போ யார் இந்த நல்லவங்க? மாலை போட்டவங்க நல்லவங்களா? வேளாங்கண்ணி போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தவங்க நல்லவங்களா? இதெல்லாம் நான் செஞ்சதே இல்லை ஃபாதர், நானும் ஒரு நாள் மாலை போட்டதில்லை, நானும் ஒரு நாள் நடந்ததே இல்லை. வேளாங்கண்ணிக்கு போயிருக்கிறோம், நடந்து போனதில்லை. நிறைய பேர் வெறுங்காலெல்லாம் நடந்து போகிறாங்க, பார்த்துட்ருக்குறோம். அப்போ யார் நல்லவர்கள்? இப்படியெல்லாம் நம்ம தேடி பார்க்கிற பொழுது ஒரு உண்மையான ஆன்சர் இதுக்கு கொடுத்தோன்னா இந்த இடத்துலையே நமக்கு பார்க்கலாம். மலையில் கூட இருந்த சீடர்கள்லாம் தூங்கிட்டாங்க. இங்கே கூட நிறைய பேர் வந்த உடனே இங்கே வந்து அதே நிகழ்வு தான். வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டு நடந்து வராங்களா, ஆண்டவருடைய இல்லத்துக்குள்ளே வந்து அந்த மலை மேலே உட்கார்ந்தது போல் ஒரு அனுபவம் வந்த உடனேயும், இந்த ஃபேனெல்லாம் போட்டோடனையும் ஒரு மாதிரி ஒரு ரம்யமான ஒரு அனுபவம் வரும். அப்படியே கண்ணை மூடி ஒரு அருமையான ஒரு உறக்கம். அந்த சில பேர் கண்ணு திறந்துட்டே தூங்குவாங்க. கண்ணு திறந்தா இருக்கும், ஆனால் உடம்பு எல்லாமே தூங்கிக்கிட்டு தான் இருக்கும். அப்படி தூங்குறவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், பாருங்கள், எல்லா பக்கத்தையும் இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய திறமை தான். எங்கள் செமினரிலெல்லாம் நாங்கள் போய் காலையில் 6 மணிக்கெல்லாம் உள்ளே ஏற்றிடுவாங்க. கோயிலுக்குள்ளே போய்டணும். 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பல்லுக்கெல்லாம் வலிக்கிட்டு 6 மணிக்கு போய் மார்னிங் ப்ரேயர் உட்காந்திக்கணும். எல்லா நாளும் நமக்கு வந்து நல்லா இருக்காதுல்ல, கொஞ்ச நாள் தூக்கம்லாம் வரும். அப்போது நம்ம திறமையை வளர்த்துக்கணும். எப்படிப்பட்ட திறமை? ஆடாமல் தூங்கணும். இப்படி ஆடுனா பின்னாடி உட்காந்து ஃபாதர்ஸை பார்த்துருவாங்க. அதனால் அட்டென்ஷனில் உட்காந்து அருமையாக ஆடாமல் தூங்க கற்றுக்கணும். அதெல்லாம் ஒரு திறமை. இது மாதிரி கண்ணை முழிச்சுக்கிட்டே தூங்குறது ஒரு திறமை. அன்றைக்கி அப்படி தான் சீடர்கள் தூங்குனாங்க. தூக்க கலக்கமுற்று இருந்தாங்க, தூங்குனாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. ஒரு பெரிய அதிசயம், அங்கே பெரிய ஒரு வெளிச்சம், ஆண்டவருடைய ஆடையெல்லாம் யாரும் வெளுக்க முடியாத அளவுக்கு ஒரு பளிச்சுன்னு ஒரு வெள்ளை நிறம், இப்படியெல்லாம் மாறி போய் அங்கே ஒரு சூழல் இருந்தது. இவங்க ஏதோ ஒரு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு கண்ணை திறந்து பார்த்து எழுப்பி விட்டாங்களே, எந்தரா அங்கே போடுறா, அடி என்னடா அது? அப்போ ஒரு காட்சியை பார்த்துட்டு மெய்சிலேத்து போய் நிற்கிறாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு ஆசை. என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, சூப்பராக இருக்கு ஆண்டவரே, இங்கேயே என்ன செஞ்சிருவோம், உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், அப்படியே இங்கேயே இருந்துக்கோ, நாங்கள் உங்களோட ஒட்டிக்கிறோம், அருமையாக இருக்கிறது. ஆனால் இயேசு அப்படியே வாங்க அப்படியே இருந்துடலான்னு சொன்னாரா? இந்த மாற்றத்தை நீ பார்க்கணுன்னா நீ செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது, இறங்கி வா, மலையை விட்டு முதல்ல இறங்கு அப்படின்னார். மலையை விட்டு முதல்ல இறங்கி வந்த உடனே அவங்க யாரை பார்த்தாங்க? மோசேவையும் எலியாவையும் மேலே தான் பார்த்தாங்க. மலையை விட்டு இறங்கின உடனேயும் நோய், நுடம், முடம், கண் தெரியாதவர், தொழுநோயாளர், இவங்கள தான் பார்த்தார் இயேசு. இவங்கள பார்த்தோன்னே நான் எவ்வளோ பெரிய மகிமையில் இருந்துட்டு வரேன், அவன் மூஞ்சி மொசரட்டி வந்து நாத்தம் முடிச்சப்ப போடா அங்கே நின்றா அப்படி சொன்னாரா? இயேசு எப்படி குணப்படுத்தினார் தொழுநோயாளர்களை? தொடவே கூடாது, அவங்க வர சத்தம் கேட்டால் இப்படி போயிடணும். ஆனால் இயேசு அந்த பக்கமாக மட்டும் போகல, அவர்களை பார்த்ததோடு நிற்கல, தொட்டு சுகப்படுத்தினார். அதனால தான் பாட்டு பாடுறோம், தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. ஒரு பெண் வந்து பாருங்க, அந்த உதரப்போக்கு நோயினால் கஷ்டப்படுறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எத்தனை வருஷம்? 12 வருஷம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது ஒரு தீட்டு, அப்படி தானே பிராண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த அம்மாவால் போய் பப்ளிக்கில் நின்று இயேசுவே என்னை தொடுங்கன்னு சொல்ல முடியல. யாருமே என்னை தொட மாட்டாங்க, இயேசுவும் தொட மாட்டார். ஏன்னா எல்லாரும் அவங்க மனசில் நினச்சிருப்பாங்க. அதனால் நான் என்ன செய்வேன், யாருக்குமே தெரியாமல் போய் இயேசுவோட இந்த ட்ரெஸ்ஸை தொட்டுட்டு வந்துடுவேன். ட்ரெஸ்ஸை தொட்டுருவேன், எனக்கு ஏதாவது நடக்கும்.
இந்த நம்பிக்கை ஒரு புறம், அந்த சூழலை பாருங்க. அப்போ இயேசு என்ன செய்தார்? யாரா என் ட்ரெஸ்ஸை தொட்டதுன்னு கேட்கல. என்ன கேட்டார்? யார் என்னை தொட்டது? பார்த்தீங்களா? அந்த மகள் ஆடையை தொட்டாள் என்று இயேசு சொல்லவில்லை, என்னையே தொட்டது யாரு கேட்டார். இன்னைக்கு இந்த தொடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இயேசு சாமி இந்த சுகமட்டா இல்லாதவர்களை தொட்டு சுகப்படுத்தினார். இன்னைக்கு பாருங்க, இதுதான் மலைக்கு கீழே இறங்கி வந்த உடனேயும் இயேசு சாமி காட்டின ஒரு காட்சி. இதையெல்லாம் நீ செய்தின்னா உனக்கு என்ன கிடைக்கும்? அது கிடைக்கும். அந்த தோற்ற மாற்றம் உனக்கு கிடைக்கணும்னா நீ என்ன செய்யணும்? ஆண்டவருடைய திட்டங்களின்படி செயல்படணும். இன்னைக்கு இதுதான் கடவுள் நமக்கு சொல்லுகிற செய்தி. பிள்ளைகளை, திருவெளிப்பாடு 3:21 ஆண்டவர் சொல்றாரு, நான் வெற்றி பெற்று. சும்மா போய் மலை மேலே நான் உட்கார முடியாது. அந்த காட்சியை பார்த்த உடனே நான் மதிமயங்கி போய் இருக்க முடியாது. ஏன்னா போக வேண்டிய ஒரு வேலை, ஒரு செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது. மோசேவும் எலியாவும் எதை பற்றி பேசினார்கள்? 2 பேர்த்துக்கிட்ட என்னத்தை பற்றி பேசினாங்க? ஆண்டவர்கிட்டேருந்து வரும்போது பணியாரம் சுட்டு கொண்டு வந்தேன்ப்பா. அங்கே பேதுரு நேற்று எல்லாத்துக்கும் பணியாரம் சுட்டு கொடுத்தாருப்பா, நான் அவங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வந்தேன் ராசா அப்படின்னு இதை பற்றி பேசினாங்களா? இல்லை பணம் காசு கையில் வச்சுருக்கிறியா, நான் செக்கு எதுவும் கொடுத்துட்டு போட்டுமா, அதை பற்றி பேசினாங்களா? எதை பற்றி பேசினாங்க? அவங்க எதை பற்றி பேசினாங்கன்னா நமக்கு என்னப்பா சாமி, என் கஷ்டத்தை பேசத்தான் நான் வந்திருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, சிலுவையை பற்றி பாருங்க, பைபிள் சொல்லுது பாருங்க. அவரோடு இருந்தவர்களும் மாட்சியை கண்டார்கள். அவர்கள் என்ன பேசினாங்க பாருங்க. மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசி கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். அப்படின்னா அதுதான் உன்னைய இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வரப்போதுப்பா. நீ மனித நிலையில் கஷ்டப்படாத, நீ தைரியமா போ, பலப்படுத்தினாங்க. இன்னைக்கு இதே பலப்படுத்துதலை ஆண்டவர் இந்த இடத்துல செய்து கொண்டே இருக்கிறார். துன்பத்தோட வந்தியா, துயரத்தோட வந்தியா, உன் துன்பம் உன்னை என்ன செய்திடாது, அழிச்சிட முடியாது. அந்த துன்பத்தை நீ என்ன செய், ஆண்டவருக்காக தாங்கு. ஐயோ ஐயோ இவனை கட்டிக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஐயோ இவளை கட்டிக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், புலம்புற மனுஷனை நோக்கி புலம்புறீங்க. மனிதர்களை நினைத்தும் சூழல்களை நினைத்தும் புலம்பாதீங்க. அந்த சூழலை, அந்த துன்பத்தை ஆண்டவருக்கு உகந்ததா நீங்க மாற்றி கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வீட்டில் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு அம்மாவுக்கு யார் துன்பம்? முதல் துன்பம் வீட்டில் இருக்கிறவங்க தான். மத்தியானம் வந்தோடனையும் அம்மாவை பார்ப்பாங்க, சாப்பாடு ரெடியா? அப்போ அம்மாவுக்கு இது ஒரு துன்பம் இல்லையா? அந்த நேரத்துக்கு நேரம் சாப்பாடு எடுத்து வைக்கணுமே, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யணுமே. அப்போ பாருங்க, அது துன்பமாக ஒரு தாய் பார்க்கறது இல்லை, மகிழ்ச்சியாக பார்க்குறாங்க. அப்போ தான் அது ஆசீர்வாதம். அப்படி தானே? சோத்தை வடிச்சுவிட்டு ஆமாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சுக்க, இந்த தின்னு தொலைஞ்சிட்டு போ அப்படின்னு தள்ளி விட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அதனால தான் நம்ம துன்பப்படுவதை கூட கடவுளுக்கு எப்படி கொடுக்கணும்? ஆசையோடு கொடுக்கணும். ஆண்டவரே, இவங்களால் எனக்கு துன்பம், இவங்க இப்படி பேசிட்டாங்க, அந்த துன்பத்தை உங்களுக்கு நான் காணிக்கையாக கொடுக்குறேன். இன்றைக்கி குழந்தை தெரசம்மா இருக்கிறாங்க இல்லையா, குழந்தை தெரசம்மா, அவங்க சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன துன்பங்கள் எல்லாம் காணிக்கையாக கொடுத்தாங்க. அவங்க படுத்த படுக்கை ஆகிட்டாங்க சின்ன வயசுலேயே. ஆஸ்மா ப்ராப்ளம், வேலை செய்ய முடியாது, அடிக்கடி சிக்காயிடுவாங்க. அப்போ கூட வர சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுக்கணும், ரூமை க்ளீன் பண்ணணும். அப்போ அவங்க வரும்போது ஆமாம் அப்படியே படுத்து கடை ஜம்முன்னு படுத்து கிடக்கிறேன், உன்னோட தொல்லையாக போச்சே அப்படின்னு பேசுவாங்கள்ல. அது காயங்கள் எல்லாம் என்ன செய்தாங்க இவங்க, ஆண்டவரே இன்றைக்கி நான் மஞ்சள் ரோஜா பூவாக உங்களுக்கு கொடுக்குறேன், சிகப்பு ரோஜாவாக நான் தரேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரில் ரோசாப்பூ கொடுப்பாங்க. என்னால் தோட்டத்தில் போய் ரோசாப்பூ பறிக்க முடியாது, உங்களுக்கு பூ நிறைய வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் இப்படி தான் பூவை கொடுக்க முடியுதுன்னு சொல்லி அந்த உடலில் ஏற்பட்ட காயங்கள், வலிகள், மூச்சு விட முடியாமல் தவிச்ச அந்த தவிப்புகளை எல்லாம் அவங்க காயமாக கொடுத்தாங்க, அந்த பூவாக கொடுத்தாங்க. இன்றைக்கி நாம் அந்த காயங்களை எல்லாம், நமக்கும் வரும் காயம். சிலுவை வெளியிலேருந்து வராது, வீட்டுக்குள்ளேருந்து வரும், மனிதர்களால் வரும், உறவுகளால் வரும், நம்மை சுற்றி இருக்கிறவர்களால் வரும். அப்போ இந்த காயங்களை எல்லாம் நீ யாரெல்லாம்
ஆண்டவருக்கு பூவாக, மகிழ்ச்சியாக, காணிக்கையாக கொடுக்குறீங்களோ, உன்னுடைய அந்த காயங்களை வைத்து தான், நீங்கள் அர்ப்பணிக்கிற அந்த துன்பங்களை வச்சு தான் கடவுள் இந்த உலகத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறார். பிரைஸ் எல்லாம். இப்போ ஒருத்தவங்க கடன் பட்டு கிடக்குறாங்க, கடனை அடைக்க முடியல, 10 பேர் சேர்ந்து வந்து, இந்தாப்பா என்கிட்ட ஒரு இவ்வளோ பணம் இருக்குது, இந்த இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குன்னு போட்டு அந்த வீட்டை காப்பாற்றினா அந்த வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இப்போ கடவுள் உலகத்தை காப்பாற்ற வந்தவர், இப்போ அவர் காப்பாற்றுற பணியை 2 பணியை நம்மக்கிட்ட விட்டுட்டு போயிட்டார். உலகத்தை படைக்கிற பணி, படைத்தவர் படைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாரு. யாரை வச்சு படைக்கிறாரு? நம்மளை வச்சு தான் படைக்கிறாரு. உலகத்தை படைக்கும் பணியையும் மீட்பின் பணியையும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு கடவுள் காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ நாம் கடந்து வரக்கூடிய துன்பங்கள், அது நோயினால் வந்ததாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய வீட்டில் நமக்கு எதிராக சில பேர் செயல்பட்டிருக்கலாம், நம்மளை காயப்படுத்தக்கூடியவங்க இருக்கலாம். இப்படிப்பட்ட காயத்தை எல்லாம் நீங்கள் கடவுளுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த கடவுள் அதெல்லாம் வாங்கி அதை என்ன செய்கிறாரு? தன்னுடைய மாட்சிக்கு பயன்படுத்துகிறாரு. அந்த மாட்சி என்ன? மீட்பு திட்டம். இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக பயன்படுத்துகிறாரு. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் கடவுளுக்கே கடன் கொடுக்க முடியுமா? முடியும். எப்படி? இந்த கஷ்டங்களை கொடுத்தீங்கன்னா. இப்போ காணிக்கை போடுறீங்க, அது காணிக்கைங்கிறது என்ன? காசு போடுறீங்க இல்லையா? அந்த காசு என்ன? அது உங்களுடைய உழைப்பு, அது ரத்தம். அந்த ரத்தத்தின் காசை தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க? பகிர்ந்து கொள்கிறீங்க. அது ஒரு விஷயந்தான். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? அது ஒன்றை போட்டால் போதும்னு நினைக்கிறாங்க. இல்லை, இப்படிப்பட்ட காயங்களையும் நம்ம கொடுக்கணும். ஒரு முறை நான் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, கேன்சர் வியாதியில் இறந்து கொண்டே இருந்தது. அதை எனக்கு ஒருத்தவங்க வீடியோ பிடிச்சி அனுப்பிட்டாங்க. அந்த குழந்தை இறப்பதை பார்த்த உடனே எனக்கு மனசெல்லாம் ஒரே கவலை. ஐயோ, ஒரு பச்சை பிள்ளை கடைசி நேரத்தில் அது மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த வீடியோவை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மனசே உடைஞ்சி போச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட உட்காந்து, ஏப்பா இப்படி கஷ்டம், ஏன் இந்த குழந்தைகளெல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வாரத்தோடு நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், உங்கள் பாவத்துக்கு, உங்களுடைய பாவத்துக்காக பாவமே அறியாத குழந்தைகள் துன்பப்படுறாங்க. இவர்களுடைய துன்பத்தை வைத்து தான் உன்னைய நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். தேவ பிள்ளைகளே, அப்போ தான் ஆண்டவர் பைபிளில் காட்டுறாரு ஒரு வசனத்தை. ஒருவன் ஒரு ஊனமுற்றவனாய் இருக்கிறான். அப்போ இயேசுகிட்ட கேட்குறாங்க, இவன் ஊனமுற்றவனாய் பிறந்தது இவன் செய்த குற்றமா, இவன் பெற்றோர் செய்த குற்றமா? இவன் செய்த பாவமா, அவன் பெற்றோர் செய்த பாவமா? இப்போ இயேசு என்ன சொன்னார்? தலைமுறை செஞ்ச பாவம்டா அப்படி சொன்னாரா? என்ன நிறைய பேர் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க, தெரியாதா என்ன சொன்னார்னே தெரியாதா? இப்போ காது கொடுத்து கேட்டுக்கங்க, இனிமேல் இது தெரியாமல் இருக்கப்படாது. இவன் செய்த பாவமும் இல்லை, இவன் பெற்றோர் செய்த பாவமும் இல்லை, கடவுளுடைய மாட்சி இவரில் விளங்க வேண்டும் என்று இருக்கிறது. அது ரொம்ப நாளாக எனக்கு புரியவே இல்லை. ஆண்டவர் அன்னைக்கு வெளிப்படுத்தும் போது தான் புரிஞ்சுது. ஆண்டவர் பல குழந்தைகளை ஊனமுற்றவர்களாக படைத்து அவர்களுடைய துன்பத்தை எடுத்து தான் இந்த உலகத்தை தாங்கிக்கிட்டு இருக்கிறார். ஏதாவது ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவர்கள் இயேசுவின் காயங்கள், இயேசுவின் காயங்களை நீங்கள் பார்க்குறீங்க. ஆண்டவருடைய காயங்களை பார்க்குற போது நமக்கு அப்படியே மெய்சிலிர்த்து நிற்கிறோம். ஒரு சிலருக்கு காயத்திலிருந்து ஆண்டவருடைய 5 காய வரம் கிடைக்குது. அது ஒரு வரம். நாங்கள் குருக்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு காயம். நீங்கள் பார்க்குறீங்க, வெள்ளை உடை உடுத்தி நம்ம ஜம்முன்னு கிடக்கிறது போல் தெரியுது. ஆனால் குடும்பம் இல்லை, வாழ்க்கை இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு தனிமை, வெறுமை எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் எது? காயம். ஒவ்வொருத்தருக்கும் வரங்கள் பிரித்து கொடுக்கப்படுது. எல்லாத்துக்கும் 5 காய வரம் கிடைக்காது. ஆனால் நமக்கு வித்தியாசமாக கிடைக்குது. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காயத்தின் வரம் தான் இந்த அங்கி, வெள்ளை அங்கி. ஆனால் நீங்கள் குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவியாக வாழுகிற போது நீங்கள் சந்திக்கிற துன்பங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த துன்பம் எனக்கு? இதுதான் ஆண்டவர் உனக்கு கொடுத்த அந்த காயத்தின் வரம். அதை நீங்கள் தாங்கி செல்ல வேண்டும். இப்படி செல்லுகிற போதுதான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் வெற்றி பெற்று, அந்த வெற்றிங்கிறது எங்கே நடக்க போகுது? அந்த போட்டி
கல்வாரி மலையில். அதைத்தான் அவங்க மலையில் பேசினாங்க. என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் என்னத்தை கொடுப்பாரு? உரிமை. போனா போது வந்து உட்கார்ந்திக்கன்னு உனக்கு கொடுக்க மாட்டாரு. உரிமையோடு வந்து உட்காரு மகளே, மகனே, உரிமையோடு வந்து உட்கார். ஏன்னா நீ எனக்காக இந்த வேதனைகளை சந்திச்சிருக்கிற, எனக்காக நீ காயங்களை தாங்கி இருக்கிற. என் அன்பு பிள்ளைகளே, இந்த சிறப்பான நாட்களில் ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி தான் இது. இதெல்லாம் நடக்கணும் நம்ம வாழ்க்கையிலன்னா நம்ம முதல்ல மனம் மாறணும். நம்மளுடைய மனம் எப்படி மாறணும்? பேதுரு அவருடைய முதல் திருமுகத்தில் சொல்கிறாரு 1:13, உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும். சும்மா கோயிலுக்கு வந்து ஓரமாக உட்காந்துட்டு இங்கே இருக்கிற பூவெல்லாம் அள்ளி தின்னுபிட்டு போகிறதுக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆள் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி காட்டுறான், இனிமேல் பூவே எடுக்கப்பட, எடுத்துட்டு போங்க. நானும் எடுத்தேன் சின்ன பிள்ளைகளெல்லாம் இந்த பூவெல்லாம் கொஞ்ச நாள் போய் புஸ்தகத்துக்குள்ளெல்லாம் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இது எதுக்கு வச்சுருக்குறோம், ஒன்றும் இது வச்சா இது வச்சாலும் படிக்கணும், வச்சாலும் படிக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் பூவெல்லாம் எடுக்கிறதெல்லாம் விட்டாச்சு. செய்ய வேண்டியதை செஞ்சால் தானே மார்க் வரும், செய்ய வேண்டியதை செஞ்சால் தானே வெற்றி அடைவீங்க. ஆண்டவர் அதுக்கு தான் சொல்லுகிறார், உன் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும், அறிவு தெளிவுடையவர்களாக இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, கண்டிப்பாக வரப்போகிறாரு, அவர் வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். யார் எதிர்நோக்கி இருக்க முடியும்? செயல்படுகிற பிள்ளைகள் தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, செயல்படுங்க. சும்மா பக்திமான்களாக நீங்கள் வந்து அப்படியே கோயிலுக்கு வந்து உட்காந்துட்டு போயிடாதீங்க. மாதாமா சும்மா உட்காந்து ஜெயிக்கலை, அவங்க செயல்பட்டாங்க. ஏசுசாமி விட்டுட்டு போயிட்டாரு, சிலுவையில் பார்த்தாங்க. ஐயோ என் பிள்ளைய அடித்ததை நான் பார்த்தனே, ஐயோ என் பிள்ளைய காரி துப்புனதை நான் பார்த்தனே, ஐயோ என் பிள்ளைய ஆணியில் அறையும் போது நான் இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தாங்களா அம்மா? அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன செய்யணும்? அடுத்தது திருச்சபை பிள்ளைகள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க, பயந்து போய் கூட்டி சேர்த்தாங்க. வா எல்லாம் வாங்கடா, உட்காருங்க வாங்க. மகனை ராயப்பர் வந்து அழுதாராம்மா, அழுது அவருடைய கண்ணமெல்லாம் குழி விழுந்துருச்சுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க ஒரு குறிப்பில். அப்படின்னா அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுருக்கிறார். நீங்கள் என்னைய கேட்கக்கூடாது, அழுத போது நீ பார்த்தியா சாமின்னு. நான் பார்க்கல, அப்படி ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறாங்க. அவ்வளோ அழுதாரான்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. அப்போ மாதாமா தட்டி கொடுத்து, என் மகன் உன்னைய மன்னிச்சிட்டாரு, வா நான் உன்னைய மன்னிக்கிறேன்ல. அப்போ தாய் என்ன பண்ணாங்க? திரு அவையை கூட்டி சேர்த்த தாய். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, உணர்வோட சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஒரு தடவையாவது வீட்டில் சண்டை போடுற போது எவ்வளோ சத்தமாக கத்துறீங்க, அதே மாதிரி கத்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இன்னமும் அந்த ஃபுல் எஃபெக்ட் வரமாட்டேங்குது. அது அப்போ வரும் பாருங்க சாமி, ஒரு சாமி மாதிரி. தேவ பிள்ளைகளே நல்லா புரிந்து கொள்ளணும், மாதாமா சும்மா ஜெயிக்கல. தாய் மரியாள் இல்லாத திருச்சபை வெற்று திருச்சபை. அது எந்த திருச்சபையாக வேணாலும் இருக்கலாம். தாய் மரியாளை நம்ம கடவுள் என்கிற நிலைக்கு உயர்த்தி வைக்கல. ஆனால் தாய் மரியாள் இல்லாத ஒரு திருச்சபையை கடவுளே ஏற்றுக்கொள்ள மாட்டார். காரணம், இந்த தாய் தான் இந்த திருச்சபைக்கு முதலில் வித்திட்டு இயேசுவினுடைய பணியை துவங்கிய முதல் சீடத்தி நம்ம ஆண்டவருடைய தாய் மரியாள். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இந்த தாய் மரியாள் சீடர்களை கூப்பிட்டு உற்சாகப்படுத்தி, அவர்கள் சோர்ந்து போகிற போதெல்லாம் அவர்களை பலப்படுத்தி, மீண்டுமாய் அவர்கள் எழுந்து நிற்க, தன்னுடைய மகனினுடைய திட்டம் வெற்றியடைய போராடின தாய். சிலுவைக்கு அடியில் மயக்கம் போட்டு பெடுக்கடின்னு உழுவல அம்மா. தாய் மரியாள் வீரத்தோடு நின்னாங்க. தந்தையினுடைய திருவுளம் என்னன்னு தெரியல, தந்தை என்னன்னு தெரியாமல் இதெல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்னு அந்த திருவுளத்தை இதயத்திலே தாங்கி கொண்டு நின்னாங்க. ஆண்டவர் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாரு, சீமோன் வழியாக உன் இதயத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. என் தேவன் எல்லாம் சொல்லிட்டு தான் செய்கிறாரு. அதனால் அமைதியாக நின்னாங்க இயேசுவுடைய வேதனையான நேரத்தில். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இன்றிலிருந்து உங்கள் துன்பத்தை என்ன செய்ய போகிறீங்க? வேஸ்டாக்க போகிறீங்களா? இல்லை அதை ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாக மாற்ற போகிறீங்களா? அப்படியே கண்களை மூடுங்களேன். உகந்த காணிக்கையாக ஒரு பாடல் இருக்கிறது, பிரதர் பாடுவார். உகந்த காணிக்கையாய் என்னையே நான் நமக்கு அளிக்கிறேன் ஆண்டவரே. கண்களை மூடி சொல்லுங்களேன்.
இதுவரைக்கும் நான் இந்த காயங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கலப்பா. இதுவரைக்கும் நான் என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் உமக்கு கொடுக்கல. இனிமேல் நான் கொடுப்பேன். இனிமேல் ஒரு கஷ்டத்தை கூட நான் வீணாக்க மாட்டேன். குப்பையை கூட நம்ம வீணாக்கிறது இல்லை. அதெல்லாம் சேர்த்து வச்சு அதை மெனுவரா உரங்களாக மாற்றுகிறோம். இதோ உகந்த காணிக்கையாக என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் கடந்து வருகிற வழி, இந்த இடத்துக்கு நான் வந்தேன், இந்த துன்பம் என்னை விட்டு அகண்டு போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்க வந்தேன். இப்போ நான் கேட்குறேன், அந்த துன்பத்தை தாங்க, பலன் தாங்க. என் கடனை எல்லாம், என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் உமக்கு கடனாக கொடுக்கிறேன். ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. பரிசுத்த வல்லமை இதோ உங்களை நிரப்புகிறது. உகந்த காணிக்கை, உன்னுடைய காணிக்கை. ஆண்டவர் உன்னை காணிக்கையாக மாற்றித்தர உன்னை அழைத்து கொண்டே இருக்கிறார். அன்னை மரியாள் காணிக்கையாய் கொடுத்தாங்க. சூசையப்பர் தன்னை காணிக்கையாக கொடுத்தார். திருத்தூதர்கள் காணிக்கையாய் இப்ப கொடுத்தாங்க. ரத்தம் சிந்தும் காணிக்கை இயேசுவுக்கு உகந்த காணிக்கை. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா.